மனிதன் எவ்விதமாய் தோன்றினான் என்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கிறது. பரிசுத்த வேதாகமம் பைபிள் அதற்கான பதிலை தருகிறது. மனிதன் மண்ணிலிருந்து உண்டானவன் என்றபடினால் அவனுக்கு ஆதாம் என்று பெயரிடப்பட்டது. முதலாம் ஆதாம் மண்ணிலிருந்து உண்டானவன். இரண்டாம் ஆதாம் இயேசு கிறிஸ்து விண்ணிலிருந்து வந்தவர். முதலாம் ஆதாம் மண்ணிலிருந்து தேவனுடைய சாயலாக ரூபமாக அவன் சிருஷ்டிக்கப்படும்படி அவன் உருவம் பெற்ற பொழுது, அவன் நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதின பொழுது அவன் ஜீவாத்துமாவானான். இயேசு கிறிஸ்து கன்னி மரியாளிடத்தில் பரிசுத்த ஆவியினாலே உற்பவித்து பிறந்தார். முதலாம் ஆதாம் கைகளின் கிரியையினால் பிறந்தான். இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து இறை வார்த்தையானவர், அவர் மாம்சமானார். முதலாம் ஆதாம் தேவ சாயலாக தேவ ரூபத்தின்படி படைக்கப்பட்டவன். இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கு சமமானவர், ஆனால் அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். முதலாம் ஆதாம் மீறினான், கடவுளுடைய கட்டளைக்கு அவன் உட்படவில்லை. இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு கீழ்ப்படிந்தார். முதலாம் ஆதாமினாலே இந்த உலகத்திலே மரணம் உண்டாயிற்று. இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துனாலே இந்த பூமியிலே ஜீவன் உண்டாயிற்று. முதலாம் ஆதாம் அவன் பாவம் செய்தபடியினால் சபிக்கப்பட்டான். இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்தபடினால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். பூமியின் வம்சமெல்லாம் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டது. முதலாம் ஆதாம் தேவ சமூகத்திலிருந்து துரத்தப்பட்டான். இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து தேவ சமூகத்தை நம்மிடத்திலிருந்து கொண்டு வரும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்டார். முதலாம் ஆதாம் பாவம் செய்தபடினால் மரித்தான். இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மரணத்தை, நம்முடைய பாவத்தை, நம்முடைய ரோகத்தை, நம்முடைய சாபத்தை சிலுவையில் சுமந்து மரித்து உயிர்த்தெழுந்தார். முதலாம் ஆதாம் முந்தினவன் ஆயினும் அவன் பிந்தினவன். இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து பிந்தினவர் ஆயினும் அவர் முந்தினவர். அவர் உலகத் தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் 12:8 சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாம் ஆதாம் நம்முடைய ஜென்ம சுபாவம். இரண்டாம் ஆதாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ற புதிய மனிதன், புதிய வாழ்க்கை. ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையிலே இருள் மறைந்து வெளிச்சம் உண்டாகும்படியாக கிறிஸ்து இயேசு நம்மை பிரகாசிக்கும்படி நம்முடைய இருதயத்திலே அவர் வர நம்மை ஒப்பு கொடுப்போம், அவரை அழைப்போம். இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசிப்பேன் என்று சொன்னார். இயேசுவே வாரும் என்று சொல்லி அவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு இறை அன்பை பெறுவோம். ஆமேன்.